தேர்தலில் போட்டியிடலாமா அப்படிங்கிற தீர்மானத்தை திருச்சி மாநாட்டில் எடுத்தார். ஏன்னா திராவிடர் கழகம் திருச்சியில் தேர்தலில் போட்டியிடுறது இல்லை அப்படிங்கிற முடிவில் இருந்துச்சு. அதுலேருந்து வந்து இயக்கம் தான் திமுகங்கனால திமுக வந்து போட்டியிடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கே போட்டியிடலாமா அப்படிங்கிற கால் எடுத்த இடம் அது வந்து போட்டியிடுறதுக்கான தொகுதி தேர்ந்தெடுத்தோம்ல. தேர்தலில் போட்டியிடலாமா, தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கலாமா வேண்டாமாங்கிற கால் எடுத்த இடம் வந்து அண்ணாக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஆருமே வந்து அங்கே தான் மாநாட்டினார். அதனால் அண்ணா எம்ஜிஆர் இவங்களுக்குலாம் திருப்பணி கொடுத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்குறோம் ஏடிஎம்கே உடைய ஓட்டை எப்படியாவது எடுக்கணும்னு திரு விஜய் பார்க்குறாரு. அப்போ வந்து டிஎம்கேட ஓட்டு ஓரளவுக்கு தான் நமக்கு வரும், ஃபுல்லாக வராது. நம்ம அதை ட்ரை பண்ணுறோம். நம்ம வந்து சிறுபான்மை மக்களில் கிறிஸ்தவருடைய வாக்கு பெரும்பான்மையாகவும் இஸ்லாமியர்களோட வாக்கு கொஞ்சம் ஓரளவுக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. அப்போ வந்து இந்த டிஎம்கேக்கான எதிர் ஓட்டு முதல்ல போய் சேரக்கூடிய இடம் ஏடிஎம்கேவாக இருக்கும். அப்போ தான் ஏடிஎம்கே தான் ஃபஸ்ட், டிஎம்கே ஆன்டி டிஎம்கே அது அப்படி தான் வந்து நிற்கும். அப்போ வந்து அந்த இடத்த நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு பார்க்குறக்க முதல்ல வந்து நினைச்சாரு, அண்ணாவை கொண்டாடுறாரு, எம்ஜிஆரை கொண்டாடுறாரு, ஜெயலலிதாவையும் கொண்டாடிடுவார். பின்னாடி நம்ம பார்ப்போம். நம்ம வந்து இந்த செய்வீர்களா சொன்னீர்களே செய்வீர்களாங்கிறது அப்படியே அவங்களுடைய பேட்டர்ன். ஸோ திருச்சி திருப்புமுனை, திருநெல்வேலி திருப்புமுனை, திருப்பூர் திருப்புமுனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திருவாரூர் திருப்புமுனை, திருப்பெரும்புதூர் திருப்புமுனை அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் வந்து திருவரங்கம் திருப்புமுனை சொல்லி திருவருதா அவங்க சொல்லிக்கலாம். அவ்வளோதான். திருப்புமுனையாக வருதா வரலையா, யாருக்கா வருது என்னங்க நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கணும்.